Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கடந்த ஒரு வாரமாகவே இருந்தது. ஏன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு வரப்போகிறார். அவர் இங்கே பல சந்திப்புகளை நடத்த இருக்கிறார். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜக கூட்டணி உறுதிப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவர் யார் அப்படிங்கிற அறிவிப்பும் இப்போவே வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கடந்த ஒரு வாரம் 10 நாளாகவே தமிழ்நாடு அரசியல் களத்தில் உழவிக்கிட்டு இருந்தது. எல்லோரும் இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்த சூழலில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வகையில் திமுகவில் பல்வேறு அதிரடிகள் இன்றைக்கி காலையிலிருந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. வனத்துறை அமைச்சர் பொன்முடி ஒரு நிகழ்வில் பேசின வீடியோ கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரிய சர்ச்சைக்குரிய விஷயங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தப்போ நடந்த சில விஷயங்களை பற்றி பேசும்போது சைவ மதத்தையும் வைணவ மதம் தொடர்பு படுத்தி ஆபாசமான வகையில் பேசியிருக்கார். ஒருத்தர் விலைமாதர் வீட்டுக்கு போகும்போது நடந்த விஷயத்தை கூட்டத்தில் சொல்லும்போது பெண்கள் இருக்கிறாங்க, நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே ஆபாசமாக அவர் பேசினது பெரிய அளவில் சர்ச்சையாக இருந்தது. இதுக்கு இன்றைக்கி காலையில் திமுக துணை பொதுச் செயலாளர்கள் ஒருத்தரான எம்பி கனிமொழி கருணாநிதி அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. பொன்முடியினுடைய கொச்சையான பேச்சு எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு. அதனுடைய அடுத்த கட்டம் எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பொன்முடியினுடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கு. திமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து பொன்முடியை நீக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கார். இது ஒரு சாதாரணமான நிகழ்வு தானே. அவர் கட்சியிலிருந்து ஒருத்தர் நீக்கிறது அப்படின்னா இது அடுத்தடுத்து என்ன மாதிரியான விளைவுகள் அந்த கட்சிக்குள்ளே ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த மூத்த அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் பேசுறது, அவங்க வாய் தவறி சொல்கிற விஷயங்கள் சர்ச்சையாகிறது அப்படிங்கிறது 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே நடந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு நடந்த முதல் பொதுக்குழுவில் பேசும்போதுமே இதை சொன்னார். நீங்கள் ஏதாவது பேசிடுறீங்க, நீங்கள் பேசும்போது கேமரா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் பேசுகிறது எனக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்தது. பொன்முடியே நிறைய சர்ச்சைகளில் சிக்கியிருந்தார். எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டு கிழிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை பார்த்து அவர் பேசினது, பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் தொடர்பாக பேசும்போது எல்லாரும் ஓசியில் தானே போகிறீங்க அப்படின்னு கேட்டதெல்லாம் பெரிய அளவில் சர்ச்சையாச்சு. தேசிய அளவுலையுமே இது பெரிய விவாத பொருட்களாக மாறிக்கிட்டு இருந்த சூழலில் தான் இன்னைக்கு பல அதிரடி நடவடிக்கைகளை ஸ்டாலின் எடுத்திருக்கார். முதல் நடவடிக்கை என்ன அப்படின்னா, பொன்முடியை கட்சி பதவியிலிருந்து நீக்கினது. இது தொடர்பாக பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திருமதி லட்சுமி சுப்பிரமணியம் நம்மளோட இணைப்பில் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். லட்சுமி மேடம் வணக்கம். பொன்முடியினுடைய இந்த பதவி நீக்கம் இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே மூத்த அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் பேசுறதும் அது முதலமைச்சருக்கு சங்கடத்தை உண்டாக்குறதும் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்தது. இப்போ முதலமைச்சரினுடைய இந்த இப்போ டிராப் பண்ணது இந்த சர்ச்சை பேச்சுக்காக தான் அப்படின்னாலுமே இது வெறும் பெண்களை பத்தி பேசுனதுக்காக மட்டும் ஒன்னும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவர் ஒரு முறை அந்த விடியல் பயணம், அதாவது இலவச பஸ் பயணங்கள் பெண்கள் எடுத்துக்கிறத பத்தி அப்ப அவர் பேசும்போது ஓசி பஸ்ல தானே போனீங்க அப்படின்னா அதுவுமே சர்ச்சையாச்சு. அந்த நேரத்துல அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை, இல்ல ஒரு வார்னிங் கூட இருக்கல. இப்போ இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதுக்கான காரணம் அவர் சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லி ஹிந்துவிசம் டச் பண்ணி பேசினதுக்காக தான். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க அந்த ஆன்டி ஹிந்து அப்படின்ற அந்த டேக்ல இருந்து அவங்க வெளியில வரணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த HRNC டிபார்ட்மெண்ட்ல நடக்கக்கூடிய அந்த வேலைகள் எல்லாமே தொடர்ந்து அதை பத்தி திமுக வெளியில சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறது. இது ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னொரு ரீசன் நான் என்னன்னு பாக்குறேன்னா, எலெக்ஷன் இப்போ இன்னும் ஒரு 11 மாத காலத்துக்குள்ளாக தேர்தல் நடைபெற போகுது. இப்போ இது போன்று யாராக இருந்தாலும், யாரு எந்த சர்ச்சை பேச்சுல ஈடுபட்டாலும் இது போன்று பெரிய அளவுல நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்கள் கட்சியினுடைய மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, இளையவர்களாக இருந்தாலும் சரி, நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை ஸ்டாலின் சொல்லணும்னு நினைச்சிருக்காரு. அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னால், அதாவது 2024 தேர்தலுக்கு முன்பாகவே அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, யாராவது சர்ச்சை பேச்சுல ஈடுபட்டா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லல, ஆனால் யாருமே அது மாதிரி ஈடுபடாதீங்க. ஏன்னா நீங்க பேசும்போது எந்த கூட்டத்துல நீங்க பேசுறதாக இருந்தாலும் ரொம்ப கவனமா அதை நீங்க கையாளணும். ஏன்னா எல்லா இடங்கள்லயும் கேமரா இருக்கு, மக்கள் ரொம்ப கவனமா நம்மள நோட்டீஸ் பண்றாங்க. அதனால உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க எப்போதுமே கவனமாக இருக்கணும். நீங்க எங்க இருந்து ஒரு அறைக்குள்ளாக இருந்து பேசினாலுமே கூட யார் இருக்காங்க, என்ன பேசுறீங்கன்றத கவனமா பேசணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வார்னிங் கொடுத்திருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்ப இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நான் பார்க்கிறேன். இன்னொன்னு
அவர் மீது அந்த கரப்ஷன் கேஸ் வந்தப்போ கூட கோர்ட் வந்து அவரை டிராப் பண்ணிட்டு திரும்ப ரீஇண்டக்ட் பண்ணணும்னு சொன்ன போது கூட அப்போ வந்து கோர்ட்டுக்கு போய் தான் இவங்க பெர்மிஷன் வாங்கி ஆளுநர் முடியாதுன்னு சொன்ன போது கூட அவ்வளவு ஸ்ட்ராங்கா பொன்முடி அவர்களுக்காக நின்னவர் ஸ்டாலின். அப்ப இன்றைக்கு வந்து இந்த தேர்தல் நேரத்தில் இது வந்து கட்சிக்கு பெரிய அளவுல பாதிப்பை உண்டு பண்ணும், கட்சியினுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கோ இல்ல வந்து கட்சிக்கு கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் இதை வந்து டேமேஜ் பண்ணும் அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே வந்து திமுகல ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா பொதுச் செயலாளர் பேர்ல தான் வந்து அறிக்கை. ஜெயலலிதா நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. இல்ல மேடம், எப்பவுமே வந்து திமுகல ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா பொதுச் செயலாளர் பேர்ல தான் வந்து அறிக்கை வந்து வெளியிடப்படும். ஆனா திமுக தலைவர் ஸ்டாலின் நேரடியா இந்த நடவடிக்கை எடுத்தது. அதுக்கு பிறகு பொதுச் செயலாளர் துரைமுருகனினுடைய அந்த விளக்க அறிக்கை மாற்றுத்திறனாளிகள் பற்றி பேசுனது முதல் முறையாக பிரசிடென்ட் பேர்லயே, அதாவது தலைவர் பெயர்லயே வந்து அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அப்ப வந்து அறிக்கை வந்து கொடுத்ததுக்கான காரணம் தலைவரே நடவடிக்கை எடுப்பார் நேரடியாக. பொதுச் செயலாளர் கிட்ட கூட இதை வந்து அவர் சொல்ல மாட்டார். தலைவரே நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியும், எடுப்பார். இனிமேல் யாராவது இப்படி ஈடுபட்டால் அவர்கள் மீது கட்டாயம் பெரிய அளவுல நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்றதுக்காக தான். இது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் தான், அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். பட் ஒருவேளை இதுல வந்து நம்ம வந்து வேற ஏதாவது நம்ம அதுக்கு ஒரு காரணம் சொல்லி பேசணும் அப்படின்னா பொதுச் செயலாளருக்கு உடன்பாடு இல்லை அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் அப்படி இருப்பதாக எனக்கு தெரியல. ஏன்னா தலைமைக்கு தான் எல்லாருமே கட்டுப்பட வேண்டியிருக்கும். நன்றி மேடம். நீங்கள் வந்து ஒரு ஸ்டாலின் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கட்சிக்காரங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. தொலைபேசி வாயில இணைஞ்சு உங்களுடைய கருத்துக்களை கூட பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. பத்திரிகை லட்சுமியுமே வந்து அந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டாலின் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பேச்சுக்களால் வந்து சங்கடத்துக்கு உள்ளாகிக்கிட்டே இருந்தார். மூத்த தலைவர்கள் பேசுறது இன்னைக்கு அவர் எடுத்த நடவடிக்கையினுடைய முக்கியமான ஒரு விஷயம், ஒரு கட்சி வந்து கட்சியினுடைய மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறது வந்து புது விஷயம் கிடையாது. ஏற்கனவே 2014 வந்து திமுக தேர்தலில் தோல்வி அடைஞ்ச சமயத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு 30 நிர்வாகிகள் மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அன்னைக்கு வந்து தஞ்சாவூர் எம்பியாக இருந்த பழனிமாணிக்கத்தை வந்து கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்களாக இருக்கிற வசந்தம் கார்த்திகேயனெல்லாம் வந்து அப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க கட்சியிலிருந்து. ஆனால் இந்த நடவடிக்கை ஏன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னா, திமுகவுக்குன்னு வந்து சில அமைப்பு விதிகள் இருக்குது, திமுகவுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த கட்சியினுடைய எல்லா அறிவிப்புகளுமே வந்து பொதுச் செயலாளர் பேரில் தான் வந்து வெளியிடப்படும். திமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த பேராசிரியர் அன்பழகன் உடல் நலிவுற்று அவர் வந்து வீட்டில் இருந்தப்போவுமே கூட கட்சியினுடைய எல்லா அறிவிப்புகளையுமே வந்து அவர் பேரில் தான் வந்து வெளியிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கட்சியில் ஒருத்தர் நீக்கிறது, ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து நீக்கிறது, ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட ஒருத்தவங்க வந்து விளக்கம் கொடுத்ததுக்கு பிறகு அவங்களை கட்சியில் சேர்த்துட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பு, இந்த எல்லாமே வந்து அன்பழகன் ஆக்டிவாக இல்லாத காலகட்டத்திலையுமே அவர் பேரில் தான் வந்து வெளியிடப்பட்டுக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்த எல்லா அறிவிப்புகளுமே முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் பேர்லேயே வந்து வெளியிடப்பட்டிருக்கு. முதல்ல வந்து பொன்முடியை வந்து நாங்கள் கட்சி பதவியிலிருந்து நீக்கிறோம், துணை பொதுச் செயலாளர் பொன்முடியை பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேரில், திமுக தலைவர் ஸ்டாலின் அப்படிங்கிற பேரில் தான் வந்து அந்த அறிவிப்பு முதல்ல வெளிவந்தது. அதுக்கு கொஞ்ச நேரம் கழித்து வந்து திருச்சி சிவாவை வந்து துணை பொதுச் செயலாளராக நியமிக்கிறோம். திமுகவில் வந்து 5 துணை பொதுச் செயலாளர்கள் வந்து இருந்தாங்க. ஐ பெரியசாமி, திருச்சி சிவா, கனிமொழி, ஆராசா, பொன்முடி. இதில் வந்து பொன்முடியை நீக்கினதுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து திருச்சி சிவா நியமிக்கிறோம் அப்படின்ற அறிவிப்பும் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேரில் தான் வந்தது. இதெல்லாம் வந்து பொதுச் செயலாளரினுடைய பேரில் வந்து வெளியிடப்பட வேண்டிய அறிக்கைகள், அதையுமே வந்து முதலமைச்சர் அவருடைய பேரிலே வெளியிடுறாரு. இது நடந்து முடிஞ்ச கொஞ்ச நேரத்தில் பொதுச் செயலாளர் துரைமுருகன் பேரில் வந்து ஒரு அறிக்கை வெளிவருது. அந்த அறிக்கையில் வந்து துரைமுருகன் என்ன சொல்லியிருந்தார்னா, மாற்றுத்திறனாளிகள் தொடர்பாக துரைமுருகன் பேசின ஒரு விஷயம் வந்து அது பொன்முடிக்கு முன்னாடி இருந்தே வந்து அது சர்ச்சையாகிக்கிட்டே இருந்தது. மாற்றுத்திறனாளிகள் தொடர்பாக ஒரு கூட்டத்தில் பேசும்போது மாற்றுத்திறனாளிகளை வந்து அவங்க நொண்டி அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி வந்து அவர் பேசுனது வந்து சர்ச்சையாகி இருந்தது. இதை மாற்றுத்திறனாளிகள் சங்கமுமே வந்து கண்டிச்சிருந்தாங்க. ஏன்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற பேர் கொடுக்கப்பட்டதே வந்து திமுக ஆட்சியில் தான் கொடுக்கப்பட்டது. 2006 கலைஞர் தலைமையில் அமைந்த திமுக ஆட்சியில் தான் ஊனமுற்றவர்கள் அப்படிங்கிற பதத்துக்கு பதிலாக மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற பதத்தை பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்திருந்தது. ஸோ அப்படியான ஒரு முடிவை எடுத்த ஒரு அரசு நடக்கும்போது அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற ஒருத்தரே வந்து இந்த மாதிரியான சொற்பிரயோகங்களை வந்து பண்ணுறது சரியா அப்படிங்கிற கேள்வி வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து எழுப்பியிருந்தாங்க. இதற்கெல்லாம் சேர்த்து இப்போ லட்சுமி சொன்ன மாதிரி இது வந்து பொன்முடி மேலே எடுக்கப்பட்ட தனி நடவடிக்கை இல்லை. ஸ்டாலின் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இல்லை திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பொதுக்குழுவில் வந்து பேசியிருந்தார். அந்த பொதுக்குழுவினுடைய ஃபுல் வீடியோ ஃபுட்டேஜ் வந்து மீடியாக்களுக்கு கொடுக்கப்படலை. ஆனால் தகவல்கள் வந்து வெளியாக இருந்தது.
இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்காக நான் சர்வாதிகாரியாக கூட மாறுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு முன்னாடியே சொல்லியிருந்தார். இன்னைக்கு நடந்திருக்கிறது திமுகவினுடைய வரலாறுல வந்து பெரிய அளவில் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா ஒருத்தர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுறது வந்து தலைவர்கள் வந்து அவங்க முன் வந்து பண்ணது கிடையாது. திமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த யாரும் அவங்க பண்ணது கிடையாது. பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு பொதுச்செயலாளராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியனாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்து கலைஞர் கருணாநிதி தலைவராக இருந்த காலகட்டத்திலையும் சரி அவங்க ஒரு நடவடிக்கை எடுத்ததில்லை. எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் பிரச்சனை வந்து எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட அந்த முடிவை கூட கலைஞர் எடுக்கல, நாவலர் நெடுஞ்செழியன் தான் எடுத்தார். இது வந்து நிறைய இடங்களில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா கலைஞர் வந்து இந்த விஷயத்தை ஆற போடுவோம், நம்ம நாளைக்கு பேசலாம், தொடர்ச்சியாக வந்து 2-3 நாட்கள் வந்து அந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கும் வந்து காலையிலிருந்து பேசிட்டு இப்போ எந்த முடிவும் எடுக்க வேணாம் அப்படின்னு கலைஞர் அதை ஹோல்ட் பண்ண நினைச்சப்போ வந்து நாவலர் நெடுஞ்செழியன் இல்லை நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் எம்ஜிஆரை வந்து கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் மீடியாவுக்கு நியூஸ் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறத சொல்லி அதுக்கு பிறகு வந்து கலைஞர் அந்த நியூஸை நிறுத்த பார்த்து தான் இல்லை டெல்லிக்கு வந்து ஆல்ரெடி நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் சொன்னதுக்கு பிறகு அந்த செய்தி வந்து வெளியாச்சு. அந்த அளவுக்கு பொதுச் செயலாளர் பதவிக்கான ஒரு முக்கியத்துவம் வந்து அங்கே கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு பொதுச் செயலாளரினுடைய அதிகாரங்களை வந்து திமுக தலைவர் ஸ்டாலினே வந்து அவர் கையில் எடுத்திருக்கார். ஏற்கனவே கடந்த காலத்தில் ஒரே ஒரு முறை வந்து பேராசிரியர் அன்பழகன் உடல் நலமில்லாமல் இருந்தப்போ பொதுச் செயலாளரினுடைய அதிகாரங்கள் வந்து தலைவருக்கு வந்து மாற்றப்பட்டது ஒரு குறுகிய காலத்துக்கு. அதுக்கு பிறகு பேராசிரியனுடைய மறைவுக்கு பிறகு துரைமுருகன் பொதுச் செயலாளர் ஆனதுக்கு பிறகு அந்த அந்த அதிகாரங்கள் வந்து திரும்பவும் வந்து அவர் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் பொதுக்குழு கூட்டாமல் எந்த விதமான விஷயங்களுமே நடத்தப்படாமல் ஒரு அதிரடி முடிவை வந்து ஸ்டாலின் எடுத்திருக்கிறது இங்கே கட்சிக்காரங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் அப்படின்னு தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போது 2-3 நாட்களுக்கு முன்னாடி தான் தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி ஆளுநர் விவகாரத்தில் வந்து கிடச்சிருக்கு. உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஒரு ஸ்ட்ராங்கான தீர்ப்பை வந்து தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்கு. இந்தியாவினுடைய அரசியல் சாசன வரலாறுல இந்தியாவினுடைய நீதித்துறை வரலாறுல வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பாக வந்து பார்க்கப்படுது. ஒரு பெஞ்ச்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹிஸ்டரியில் சொல்லப்படுற அளவுக்கான ஒரு தீர்ப்பு வந்து வாங்கியிருக்கிறாங்க. 75 வருஷமாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆளுநர்கள் வந்து முடிவெடுக்கிறதுக்கு வந்து எந்த விதமான காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்படாமல் இருந்தது. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஆளுநர்கள் தொடர்ச்சியாக வந்து மறைஞ்சிக்கிட்டு அவங்க கைக்கு போகிற மசோதாக்களை வந்து பெண்டிங்கில் போடுறதை வந்து வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நடைமுறையை மாற்றி இதுக்கு வந்து ஒரு காலக்கெடு நியமிக்கப்பட்டிருக்கு. முதல் முறை வந்து உங்ககிட்ட ஒரு மசோதா வருதுன்னா 30 நாட்களுக்குள்ள முடிவெடுங்க. அந்த மசோதாவை நீங்கள் திருப்பி அனுப்புறீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 100 நாட்களுக்குள்ள வந்து ஒரு மசோதா மேலே ஆளுநர்கள் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்ததுக்கு தமிழ்நாடு அரசு வந்து காரணமாக இருக்கு. இப்படியான ஒரு வெற்றியை அவங்க பெற்றிருக்கிற நேரத்தில் இதே வந்து முதலமைச்சர் நேற்று எழுதின கடிதத்தில் கூட குறிப்பிட்டிருந்தார். அந்த நாள் வந்து வரலாற்றில் சிவப்பு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள், நம்ம வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அதையெல்லாம் மடைமாற்ற மாதிரி அதையெல்லாம் வந்து பின்னாடி போகிற மாதிரியான சர்ச்சைகளை தொடர்ச்சியாக திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் முதல் வரிசையில் இருக்கிற தலைவர்கள் உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா நான் யாராக இருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வந்து தயங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முதலமைச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த விஷயம் வந்து திமுகவுக்குள்ள என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுது? ஏன்னா திமுக வந்து ஒரு டிரான்சிஷனுக்கு வந்து தயாராகிட்டு இருக்கு. இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் முதல் வரிசையில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை தவிர்த்து அடுத்த நிலையில் இருக்கிற மூத்த அமைச்சர் துரைமுருகன், KN நேரு, பொன்முடி இவங்க எல்லோருமே கலைஞர் காலத்தில் இருந்து வந்து அந்த அடுத்த நிலையில் இருக்கிறவங்க. ஆனால் இவங்க வந்து ஸ்டாலினுக்கான அடுத்த பேட்ச் தானா அப்படின்னு பார்த்தா அதில் வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இவங்கெல்லாம் வந்து ஸ்டாலினுக்கு முன்னாடியே அமைச்சரானவங்க. துரைமுருகனாக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், KN நேருவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஸ்டாலினுக்கு சீனியர்கள் அமைச்சரவையில். இன்றைக்கி இவங்க ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருக்கும்போது இவங்க இப்போ தான் வந்து முதல் வரிசைக்கு வந்திருக்கிறாங்க. 2006 கலைஞர் தலைமையில் திமுகவினுடைய முந்தைய அரசு, இதுக்கு முன்னாடி வந்து கடைசி அப்போ தான் திமுக ஆட்சி அமைச்சிருந்தாங்க. அந்த அமைச்சரவையில் பார்க்கும்போது இவங்க வந்து முதல் வரிசை தலைவர்களாக இல்லை. கலைஞருக்கு அடுத்த நிலையில் பேராசிரியர் அன்பழகன், ஆற்காடு வீராசாமி, கோசிமணி இந்த ஆர்டரில் இவங்க வந்து அடுத்த பேட்சாக தான் வந்து துரைமுருகன், பொன்முடி, KN நேரு இவங்கெல்லாம் வந்து இருந்தாங்க. வீரபாண்டி ஆறுமுகம்லாம் கூட அந்த ஃபர்ஸ்ட் பேட்சில் தான் இருந்தார். ஸோ இவங்க இப்போ தான் முதல் வரிசைக்கு வந்திருக்கிறாங்க. இடையில ஒரு 10 வருஷம் திமுகவினுடைய ஆட்சி இல்லாமல் போனது இந்த அடுத்த தலைமுறை இருக்கு இல்லையா, தங்கம் தென்னரசு மாதிரியான அடுத்த நிலையில் இருக்கிற அமைச்சர்கள் தான் இப்போது முதலமைச்சருக்கு அடுத்த நிலையில் இருந்திருக்கணும். ஆனால் ஒரு ஜென்ரேஷன் கேப் வந்து திமுக அமைச்சரவையில் இருக்குது. திமுக ஒரு மாற்றத்துக்கு வந்து தயாராகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்டாலினுக்கே இவங்க சீனியர்கள், அடுத்து வந்து உதயநிதி இவங்க முன்னிறுத்திக்கிட்டு இருக்கும்போது உதயநிதிக்கு இவங்க ரொம்ப சூப்பர் சீனியர்களாக இருக்கிறது கட்சியில் வந்து பல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். உதயநிதி சொல்கிறத இவங்க கேட்க முடியாத ஒரு சூழல் வந்து உண்டாகலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து இதில் இருக்குது. ஸோ மூத்த தலைவர்கள் வந்து ஒதுங்கி வழிவிடணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் ஏற்கனவே வந்து திமுகவில்
எழத் தொடங்கி இருக்கு. 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு இந்த விஷயம் வந்து கொஞ்சம் வெளியே வந்தது. மூத்த தலைவர்களுக்கு ஓய்வு கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வந்து வெளியில வந்தது. ஆனா அப்போ வந்து இது ஒரு சின்ன சர்ச்சையோட வந்து இது அடங்கிருச்சு. மூத்த தலைவர்கள்னா நீங்க KN நேரு அனுப்பிடுவீங்களா, பொன்முடியை வெளியில அனுப்பிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து தொடர்ச்சியா எழுப்பப்பட்டுக்கிட்டே இருந்தது. ஆனா அடுத்தடுத்த தலைமுறைகளை வந்து உருவாக்குறதையும் வந்து இன்னொரு பக்கம் திமுக பண்ணிக்கிட்டே இருந்தது. 2024 மக்களவைத் தேர்தலில் KN நேருவினுடைய மகன் வந்து பெரம்பலூர்ல இருந்து எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே மாதிரி துரைமுருகனுடைய மகன் வந்து வேலூர்ல இருந்து 2வது முறை வந்து எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். பொன்முடியினுடைய மகன் வந்து ஏற்கனவே ஒரு முறை எம்பியா இருந்துட்டு இப்போ விழுப்புரத்தில் வந்து மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கார். ஸோ இந்த மூத்த தலைவர்கள்லாம் வந்து 2026 தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து திமுக வட்டாரத்தில் வந்து தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் வந்து இவங்க ஈடுபடுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா வந்து இன்னைக்கு நடந்த விஷயங்களை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இதை வந்து நம்ம 2 விதமாக பார்க்கலாம். முதல்ல வந்து இன்னைக்கு வந்து திமுக சீன்லேயே இல்லை. திமுக தொடர்பாக திமுகவில் இவ்வளோ விஷயம் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து யாருக்குமே இல்லை. எல்லோரும் வந்து ப்ரிப்பேராக இருந்தது. அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்படுமா, பாஜகவினுடைய மாநில தலைவராக யாரை வந்து நியமிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் தான் வந்து அவங்க கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த முயற்சிகளில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று, திமுக லைம்லைட்டை வந்து தங்கள் பக்கம் இழுத்துருக்கிறாங்க. இதை தாண்டி கட்சிக்காரங்களுக்கு வந்து ஸ்டாலின் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை வந்து கொடுத்துருக்காரு. இந்த ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எந்த அடிப்படையில் அப்படின்னா, திமுக அந்த கட்சியினுடைய செட்டப்பும் அதிமுகவினுடைய செட்டப்பும் வந்து முற்றிலுமாக வந்து வேறு வேறாக தான் இருக்கும். அதிமுக முழுக்க முழுக்க வந்து தலைமையை டிபெண்ட் பண்ண கட்சியாக இருக்கும். அதிமுகவினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து மேலேருந்து கீழே இருக்கும். திமுக வந்து கீழே இருந்து வந்து மேலே போவாங்க. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் கிளைக்கழகத்தில் இருந்து தேர்தல் நடத்தி தான் வந்து உட்கட்சி தேர்தல் நடத்தி இப்படி போவாங்க. ஆனால் அதிமுகவுக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது. தலைமை கழகத்துக்கு தேர்தல் நடந்த பிறகு தான் வந்து கீழே வந்து தேர்தல் நடக்கும். அடுத்தடுத்த கட்டங்களுக்கான தேர்தல் வந்து நடக்கும். திமுகவில் வந்து முதல்ல வந்து கிளைக்கழக தேர்தல் நடக்கும். கிளைக்கழகத்திலிருந்து ஒன்றிய கழகத்துக்கான தேர்தல் நடக்கும். ஒன்றிய கழகத்துக்கு தேர்தல் நடந்ததுக்கு பிறகு மாவட்ட கழகத்துக்கான தேர்தல் நடக்கும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இந்த உட்கட்சி தேர்தலிருந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து கட்சியினுடைய தலைமையை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் இந்த பதவிகளுக்கு வந்து தேர்தல் நடக்கும். இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு தான் நியமன பதவிகளை வந்து தலைவர், பொதுச் செயலாளர் வந்து சேர்ந்து நியமிப்பாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளருக்கு முதல்ல தேர்தல் நடத்திடுவாங்க. அந்த தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கான தேர்தல்கள் வந்து நடக்கும். ஸோ இதில் இந்த 2 வேறு விதமான செட்டப்புகளே வந்து அந்த கட்சிகளை எப்படி வழி நடத்துதுன்னா, திமுகவுக்கு வந்து 2ஆம் கட்டத்தில் இருந்து வலுவான தலைவர்கள் வந்து அதிகம். நீங்கள் மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து நிறைய தலைவர்கள் இருப்பாங்க. ஒரு விமர்சனமாக வந்து சொல்லப்படுறது உண்டு, இவங்கெல்லாம் வந்து குருநில மன்னர்களாக இருக்கிறாங்க. இப்போ பொன்முடியை பொறுத்த வரைக்கும் அவர் இருந்த அந்த ரீஜனில் ஸ்ட்ராங்காக இருந்த பலரை வந்து சைட்லைன் பண்ணிட்டு வளர்ந்தவர். பொன்முடி வந்து அந்த ரீஜனில் வந்து ஒரு பெரும்பான்மை சமூகத்தை வந்து சாராதவர். விழுப்புரத்தில் இருந்து வன்னியர் சமூகத்தை சாராத ஒருத்தர் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போனார்னா வந்து அது பொன்முடி தான் போனார். ஏற்கனவே திமுகவில் வலுவாக இருந்த வன்னியர் சமூக தலைவர்களை ஓரங்கட்டிட்டு, செஞ்சி ராமச்சந்திரன் மாதிரியானவர்களை வந்து ஓரங்கட்டிட்டு தான் பொன்முடி வந்து அந்த இடத்துல இருந்து வளர்ந்து வந்தார். இப்போது விழுப்புரத்தில் வந்து பொன்முடி தான் திமுக அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து திமுக நகர்ந்து நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு. இப்போது பொன்முடியை வந்து ஒதுக்குறது, இல்லை பொன்முடிக்கான பதவியை பறிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து மற்ற சீனியர்களுக்கு வந்து என்ன செய்தியை சொல்லும்? KN நேருவுக்கு அது சொல்ல போகிற செய்தி என்ன? துரைமுருகனுக்கு சொல்ல போகிற செய்தி என்ன? ஏவா வேலுவுக்கு சொல்ல போகிற செய்தி என்ன? இவங்க அதை வந்து எப்படி எடுத்துக்க போகிறாங்க? இல்லை ஸ்டாலினுடைய தலைமை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, இவங்களால் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு இது நகரப்போகுதா? இல்லை அதுக்கு பதிலாக வந்து பொன்முடிக்கு வேறு ஏதாவது ஒன்று பண்ண போகிறாங்க? ஏன்னா பொன்முடியினுடைய அமைச்சர் பதவியும் வந்து இப்போ பிரச்சனையில் இருக்கிறதா தான் வந்து சொல்லப்படுது. பொன்முடியினுடைய அமைச்சர் பதவி கூட பறிக்கப்படலாம் இந்த விமர்சனங்களுக்கு பிறகு. கட்சி பதவி மட்டும் இல்லை, அமைச்சர் பதவியையும் பறிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் வந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். அவர் வந்து கட்சி பதவியை நீக்கிட்டீங்க, ஆனால் அரசு பதவியான அமைச்சர் பதவியிலிருந்து அவர் இருக்கிறது வந்து எந்த வகையில் சரி அப்படிங்கிற கேள்வியை வந்து அண்ணாமலை வந்து எழுப்பியிருக்கார். ஸோ ஒரே நேரத்தில் வந்து எல்லா பதவிகளும் வந்து ஒருத்தருக்கு பறிக்கப்படுறது, அவருக்கு கொடுக்கப்படுற செய்தி என்ன, சீனியர்களுக்கு சொல்லப்படுற செய்தி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பலாம். இப்போது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த டைமில் வந்து விழுப்புரத்தில் பொன்முடியினுடைய வீட்டில் அவருடைய ஆதரவாளர்கள் வந்து கூடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது பொன்முடியை பொறுத்த வரைக்கும் வந்து ஏற்கனவே அவருக்கு சொல்லப்பட்டது தான். ஏன்னா அவருக்கு வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் அவருடைய மகனுக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டதாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து அவருக்கு எதிர்நிலையில் இருந்த அன்னியூர் சிவாவை வந்து விக்கிரவாண்டி எம்எல்ஏ வாக்குனதுன்னு சொல்லிட்டு பொன்முடியை வந்து மாவட்ட அரசியலிருந்து வெளியில் எடுக்கிறதுக்கான பல விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக திமுக தலைமை செஞ்சுக்கிட்டே இருந்தது. ஸோ அதனுடைய ஒரு அங்கமாக தான் வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து
பார்க்க வேண்டியிருக்கு. இது இன்னும் வந்து இதோட முடியுதா? இந்த பொன்முடி மேல எடுத்த நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து பொன்முடி மேல நடவடிக்கை எடுத்து திருச்சி சிவாவுக்கு பதவி கொடுத்து துரைமுருகன் கொடுத்த விளக்க அறிக்கையோட இந்த விஷயம் முடிஞ்சிருமா, இல்ல அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இது போகுமா? ஏன்னா பல மூத்த அமைச்சர்கள் மேல வந்து இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் உண்டு. நீங்க கடந்த காலத்திலையும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்திருக்கு. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பல அமைச்சர்கள் மேல இந்த மாதிரியான சர்ச்சைகள் வந்து வந்திருக்கு. இன்னைக்கு பால்வளத்துறை அமைச்சராக இருக்கிற ராஜகண்ணப்பன் ஒரு அரசு ஊழியரை வந்து ஜாதி சொல்லி திட்டினார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சை வந்தது. அதுக்கு பிறகுதான் வந்து அவர்கிட்ட துறை மாற்றினாங்க. அவர் வந்து முதல்ல போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அதுல இருந்து அவரை துறை மாற்றினது வந்து இந்த சர்ச்சைக்கு பிறகுதான் வந்து அவருடைய துறை வந்து மாற்றி கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி பொன்முடியை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய சர்ச்சைகளை வந்து கடந்து வந்துட்டார். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தப்போ ஆளுநரினுடைய தலையீடு அதிகமாக இருக்கிற துறை அப்படிங்கிறதுனால அரசினுடைய அமைச்சரவையினுடைய பிரதிநிதியா ஆளுநர் கூட மோதலில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தது வந்து இவர் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார். ஆளுநரோட வந்து கருத்து மோதலாக இருக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் வந்து எங்களுடைய அரசினுடைய செயல்பாடுகளில் வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்ததாக இருக்கட்டும். பல்கலைக்கழகங்களினுடைய இணைவேந்தரா ஆளுநர் கூட வந்து முரண்பட்டது அப்படிங்கிற நிறைய விஷயங்களில் வந்து பொன்முடி ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ இருந்தே வந்து பொன்முடி வந்து ஒரு ஹிட் லிஸ்ட்டில் தான் இருந்தார். பொன்முடியினுடைய வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு நடந்தது. அவருடைய மகன் சம்பந்தப்பட்ட வழக்குகள் வந்து தீவிரப்படுத்தப்பட்டது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் பொன்முடிக்கு வந்து ஒரு பக்கம் வந்து திமுக தலைமை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவர் மேலே வந்து ஒரு சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு அவருடைய பதவி வந்து பறிபோச்சு. இது தொடர்பாக பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் பா கிருஷ்ணன் நம்மளோட தொலைபேசி வாயிலாக இணைஞ்சிருக்கா, அவர்கிட்ட பேசலாம். பாக்கி சார் வணக்கம். பொன்முடியினுடைய இந்த பதவி பறிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதை எப்படி பார்க்குறீங்க? இது முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது கனிமொழிக்கு. அதே சமயம் இது வரவேற்கத்தக்க நடவடிக்கைன்னு சொல்றேன். மு.க. ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது. அதே சமயத்துல திமுக கழகத்துல சில பேர் வரம்பு மீறி பேசுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அதுல முக்கியமானவர் ராஜாவும் திரு பொன்முடி அவர்களும். இவங்கள்லாம் அதிகமா எப்படி அதீதமா பேசுது, ஒரு தரப்பினரை புண்படுத்துவது பேசுவது அடிக்கடி வச்சிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் பண்போடு பேசக்கூடியவர். இருந்தாலும் இது மாதிரியான விஷயங்கள்ல இவங்க வரம்பு மீறி பேசுவதால் இவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வாய்ப்பூட்டு போட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு இருக்கிற பதவிகளை பறிப்பது ஒரு எச்சரிக்கையாக நம்ம கருதலாம். இருந்தாலும் எதிர்காலத்தில் இது மாதிரி நடக்கக்கூடாது. ஏன்னா குடியாத்தம் குமரன், அப்புறம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதாப்பேட்டை சாதிக் போன்றவர்கள்லாம் இதுக்கு இது போன்ற பேச்சுக்கு இது பேர் போனவர்கள். இது மாதிரியான நடவடிக்கைகள் திமுகவில் இருக்கக்கூடாது என்கிற நிலையை மு.க. ஸ்டாலின் உருவாக்க வேண்டும். இல்லை சார், இப்போது குடியாத்தம் குமரன், சைதை சாதிக் மாதிரியான ஒரு தலைமை கழக பேச்சாளர்களையும் திமுகவினுடைய தலைமை கழகத்தில் மேல்மட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளையும் வந்து நம்ம ஒப்புமைப்படுத்த முடியாது இல்லையா? இப்போ ஆராசாவை பொறுத்த வரைக்கும் அவர் பல இடங்களில் வந்து பேசினது புராணங்களில் இருக்கிறதையும் வித்தியாசங்கள் இருக்கிறதையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அவர் பேரில் வந்து சர்ச்சை வந்த காலகட்டத்தில எல்லாம் கட்சி வந்து அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கு. அவர் வந்து டைரெக்டாக எதையும் சொல்லலை. இங்கே ஏற்கனவே இருக்கிறது வந்து மேற்கோள் காட்டி பேசினார் அப்படிங்கிற விஷயங்கள் தான் சொல்லப்பட்டது. ஆனால் பொன்முடி இப்போ சமீபத்தில் பேசினதையும் ஆராசா பேசுறதையும் ஒப்பிடுறது வந்து சரியான ஒன்றா இருக்குமா? கண்டிப்பா. ஏன்னா இந்த பழைய புராணங்கள்ல இருக்கு, அதை தான் பேசுறேன்னா இருக்கிறது எல்லாத்தையும் பேச முடியுமா? எல்லா சமயத்தில் இருக்கிறதையும் பேச முடியுமா? அது தவறு. அதை we cannot justify. அதை திமுக ஜஸ்டிஃபை பண்ணாலும் அது ஏற்கத்தக்கது அல்ல. அது ஒரு சிலருடைய மனம் புண்படுகிற வகையில் இருப்பது என்பது முக்கியம். அதே இதை இவற்றெல்லாம் உச்சகட்டமாக இருப்பது நம்ம பொன்முடி பேசுவது. அது அநாகரிகத்தின் உச்சகட்டத்தில் ஒரு வரம்பு மீறிய செயல் மட்டுமல்ல, அநாகரிகத்தின் உச்சகட்டம். அவரை கட்சியிலிருந்து கூட நீக்கினால் மு.க. ஸ்டாலினுக்கு பெருமை சேரும் என்று நான் கருதுகிறேன். இது மாதிரி விஷயங்களுக்கு ஒரு வாய்ப்பூட்டு போட வேண்டியது அவசியம். ஒரு கூட்டத்துல கட்சி கூட்டத்துல சொன்னார், அமைச்சர்கள் தலைவர்கள்லாம் எழுந்த உடனே காலையில எழுந்த உடனே என்ன வரம்பு மீறி பேசுகிறாரோட கவலைப்படுகிறேன் அப்படின்னு பதிவு பண்ணவர், இரும்புக்கரம் கொண்டு அடக்குவேன்னு சொன்னவர் முதலமைச்சர் அவர்கள். அவர் வந்து இனியானும் இது போன்ற பேச்சுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது ராஜா பேசுவது அதுவும் தவறுதான், இதுவும் தவறு. ஒன்று தவறு, ஒரு சுமார் தவறு, மிகப்பெரிய தவறு அப்படிலாம் கிடையாது. எல்லா தவறும் தவறு தான். ஒரு துளி விஷமானாலும் சரி, ஒரு குடம் விஷமானாலும் ஒன்றுதான். நான் அப்படித்தான் பார்க்கிறேன். நீங்கள் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளராக திமுகவினுடைய கட்சி நடவடிக்கைகளை வந்து பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த வகையில் வந்து திமுகவில் ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எப்போவுமே பொதுச் செயலாளர் பேரில் தான் வந்து அறிக்கை வெளியே வரும். அது பேராசிரியர் அன்பழகன் உடல் நலிவுற்று ஒரு வீட்டில் இருந்த காலகட்டத்தில் கூட அவர் பேரில் தான் இந்த நடவடிக்கை தொடர்பான விஷயங்கள்லாம் வந்து அறிக்கைகளாக வெளிவந்துக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் பேர்லேயே வந்து இந்த அறிக்கை வெளிவந்திருக்கிறது. திமுகவினருக்கு என்ன செய்தி சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது வந்து வேற விஷயம். கட்சி ஒழுங்கு நடவடிக்கை ஒரு பொதுச் செயலாளர் மூலமாக வெளியிடப்படுவது எல்லாம்
கட்சி தொடர்பான நிர்வாக காரணங்கள், கட்சியில் பணிகளுக்கு இடையூறு செய்தல், கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்படுதல், அது மாதிரி விஷயங்களுக்கு தான் பொதுச் செயலாளர். சில சமயங்களில் தலைவர் முடிவெடுத்து செயல்வது மிக மிக அரிது என்றாலும் இட் இஸ் வெரி சீரியஸ் என்பதும் கட்சியினுடைய மூத்த தலைவரான கனிமொழி எம்பி அவர்களும் இதுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருப்பதும் கவனிக்கத்தக்கது. கனிமொழி சாதாரணமான தலைவர், முதலமைச்சருடைய சகோதரி, முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதியினுடைய மகள், அதெல்லாம் பார்க்கணும். அவங்களே சீனியர் லீடர், அவங்களே கண்டிச்சிருக்காங்க என்பது பார்வையில அந்த கோணத்திலே நம்ம அணுக வேண்டும். ஆக இது சீரியஸ்னஸ் கருதி முதலமைச்சரே, அதாவது கட்சியினோட தலைவரே முடிவெடுத்திருக்கிறார் என்று நம்ம புரிந்து கொள்வோம். இதை பொதுச் செயலாளரும் ஏற்றுக்கொள்வார் என்பதுல சந்தேகமே கிடையாது. இல்ல சார், கடந்த காலங்களில் ஸ்டாலின் திமுகவினுடைய பொதுக்குழுவில் பேசும்போது ஒரு முறை கட்சியை காப்பாற்றுறதுக்காக, கட்சியினுடைய ஒழுங்குக்காக நான் சர்வாதிகாரியா மாறுவேன் அப்படிங்கிற விஷயம், அந்த டேர்மை பயன்படுத்தியிருந்தார். சர்வாதிகாரியா மாறிட்டார் நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, இது மாதிரி நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்தால் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை காப்பாற்றுவதற்கு, கட்சியினுடைய நலனுக்காக அவர் சர்வாதிகாரியா செயல்படுவது வரவேற்கத்தக்கது அப்படிதான் நினைக்கிறேன். நன்றி சார். தொலைபேசி வாயிலா இணைஞ்சு உங்களுடைய கருத்துக்களை கூட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இப்போ பாக்கி சொன்ன மாதிரி அவரும் அந்த விஷயத்தை தான் குறிப்பிட்டு காட்டுறார். ஸ்டாலினுக்கு தொடர்ச்சியாக இந்த மூத்த தலைவர்களால் நெருடல் உண்டாகிக்கிட்டே இருந்தது. குறிப்பாக பாக்கி ஆராசாவையும் சொல்றார். ஆராசா பேசின பல விஷயங்கள் சர்ச்சையாகிருக்கு. கந்தசஷ்டி கவசம் தொடர்பாக ஒரு யூடியூப் சேனல் பேசின விஷயங்களுக்கு திமுக ஏன் பதிலளிக்கலை அப்படிங்கிறது தொடர்பான சர்ச்சைகள் திமுகவை சுற்றி வந்துகிட்டு இருந்தப்போ ஆராசா தான் அதை கிளியர் பண்ணார். ஏன் தலைவர் ஸ்டாலின் தான் இதை பற்றி பேசணும் அப்படின்னு என்ன கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி விஷயமா இருக்கட்டும், இல்லை மனு தர்மத்தில் இருக்கிற விஷயங்களை அவர் பேசி அது சர்ச்சையாகி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவிலான விஷயங்கள் போய்கிட்டே இருந்தது. இது தொடர்பான விஷயங்கள் திமுகவுக்குள்ளே நம்ம கேட்கும் போதெல்லாம் ஆராசாவே சொன்னது, தலைமையினுடைய கன்சர்ன் ஒன்று தான், இதனால் உங்களுடைய அரசியல் எதிர்காலம் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க சொன்னாங்க அப்படின்றது தான் திமுக தரப்புலேருந்து வந்த தகவலாக இருந்தது. ஆனால் இப்போ பாக்கி சொன்னதாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி லக்ஷ்மி சொன்னதாக இருக்கட்டும், இவங்க இதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் தனிநபர்கள் தொடர்பிலானது. இப்போது விடியல் பயணம் தொடர்பாக, பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் தொடர்பாக பொன்முடி பேசின அந்த பேச்சு ஓசியில் தானே போகிறீங்க அப்படின்னு கேட்டது சர்ச்சையாச்சு. அது பெரிய அளவிலான பிரச்சனைகளை உண்டு பண்ணலை. ஆனால் சைவம் வைணவம் தொடர்பாக பொன்முடி பேசியிருக்கார். இது இந்து மதத்தை பற்றி பேசின ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா 2024 மக்களவைத் தேர்தல் சமயத்தில் எதிர்க்கட்சிகளினுடைய கூட்டணியான இந்தியா கூட்டணிக்குள்ளேயே சர்ச்சையாச்சு. சனாதனம் தொடர்பாக உதயநிதி பேசினதை காங்கிரஸ் கட்சிக்குள்ளேருந்து கமல்நாத்தே எதிர்த்தார். மத்திய பிரதேச தேர்தலில் நாங்கள் தோல்வி அடைஞ்சதுக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசினது தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் காங்கிரஸ் தரப்புலேருந்து சொல்லப்பட்டது. ஸோ இன்னும் 11 மாதத்தில் தேர்தலை வச்சுக்கிட்டு அப்படியான எந்த நெரேஷனுக்குள்ளேயும் திமுக போயிட வேணாம், அப்படியான நெரேஷனுக்கு திமுக பலியாகிற வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக இதை எடுத்திருக்கிறாங்க. நம்ம முன்னாடியே பாக்கி இணைப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி பொன்முடி தொடர்பாக பேசிக்கிட்டு இருந்தோம். பொன்முடிக்கு எப்படி திமுக ஒரு பெரிய பேக்கப்பாக நின்றாங்க அப்படிங்கிறது நம்ம பேசியிருந்தோம். அவர் மேலே ஒரு வழக்கில் அவர் குற்றவாளியின் தீர்ப்பாகி அவருடைய அமைச்சர் பதவி பறிபோகுது. அதுக்கு இவங்க அப்பீல் உச்சநீதிமன்றத்துக்கு போனப்போ உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பு நிறுத்தி வைக்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நிறுத்தி வச்சப்போ உடனடியாக பொன்முடியை அமைச்சராக திருப்பி ஸ்டாலின் இண்டக்ட் பண்ணுறாரு அவருடைய மினிஸ்ட்ரிக்குள்ளே. இதை ஆளுநர் ஏற்றுக்காதப்போ அதுக்கும் இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போய் மென்ஷன் பண்ணுறாங்க. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த தீர்ப்பு கொடுத்ததுனால இப்போ ஒரு அக்யூவேட்டர் ஆகிட்டார், கன்விக்டட் கிடையாது. கன்விக்டாக இருக்கிற ஒருத்தர் தான் அமைச்சரவையில் இருக்கக்கூடாதுன்னு அரசியல் சாசனம் சொல்லுது. இப்போ ஒரு கன்விக்ட் கிடையாதுன்றதுனால அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதுல அரசியல் சாசன ரீதியாக எந்த சிக்கலும் இல்லை. இதை ஆளுநர் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு திருப்பி உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் 24 மணி நேரம் ஆளுநருக்கு கெடு விதிக்குது. உங்களுக்கு 24 மணி நேரம் டைம், நீங்கள் பதவி பிரமாணம் பண்ணுறீங்களா இல்லை நாங்கள் மாற்று ஏற்பாடு பண்ணணுமா அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு ஆளுநர் RN ரவி பொன்முடிக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார். இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஒரு பெரிய வெற்றியாக தான் சொன்னார். அவர் பொன்முடியினுடைய பதவியேற்பு விழாவில் ராஜ்பவனில் கலந்துக்கிட்டு தான் 2024 மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு திருச்சிக்கே போகிறார். அவர் போயிட்டு திருச்சி கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறார், ஆளுநர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், என்னுடைய பிரச்சாரத்தை நான் ராஜ்பவன்லேருந்து தொடங்கியிருக்கேன் அப்படின்னு ஆளுநர்கிட்ட சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு பொன்முடிக்கு ஒரு பேக்கப்பாக திமுக இருந்தது. ஆனால் அந்த பொன்முடியை இன்னைக்கு கட்சி பதவியிலிருந்து இவங்க தூக்கியிருக்காங்க. அடுத்து அமைச்சர் பதவி பறிபோகலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுறது ஸ்டாலின் இந்த விஷயத்தில் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறார், இந்த விஷயத்தை அவர் எவ்வளவு சீரியஸாக எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம அணுக வேண்டியிருக்கு. இது திமுகவினருக்கு சொல்லப்பட்ட செய்தி அப்படிங்கிறத தாண்டி இதில் இன்னும்
பல விஷயங்கள் இருக்குது. யாரும் வந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசாதீங்க. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறதுக்கு, திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான நெரேஷனை செட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க அங்கே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது எதுக்கும் வந்து திமுகவினர் வந்து ஈல்டாகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான இடத்தை நோக்கி கட்சியை நகர்த்துறதுக்கு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க முடியுது. இதில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அவருடைய தொடக்க காலத்திலேருந்து அவருடைய அரசியலை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் வந்து சில விஷயங்கள் வந்து புரிபடும். பல நேரங்களில் வந்து ஸ்டாலினுக்கு அணுக்கமான வட்டத்தில் இருந்தவங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவங்க மேலே வரும்போது எந்த விதமான யோசனையும் இல்லாமல் ஸ்டாலின் வந்து அவங்கள விலக்கி வச்சிருக்கிறார். திருவள்ளூரில் சேர்ந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏ வந்து ஸ்டாலினுடைய மிக அணுக்கமான வட்டத்தில் இருந்தவர். அவர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்தப்போ ஒரே நாளில் வந்து அவர் அந்த அணுக்க வட்டத்திலேருந்து விலக்கி வைக்கப்பட்டார். விலக்கி வைக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் அவர் வந்து அதுக்கு பிறகு ஒரு பதவியே வந்து அவருக்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த பதவி வந்து அவர் கிடைக்க முடியாத ஒரு இடத்துக்கு வந்து கட்சி வந்து அவரை நகர்த்தி வச்சது. அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம பொன்முடி விஷயத்துலையும் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அமைச்சர் பொன்முடியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினுடைய தொடக்க காலகட்டத்திலிருந்து அவரோட பயணிச்சுக்கிட்டு இருக்கிறவர். 1989 திமுக ஆட்சி அமைஞ்சப்போ 1976க்கு பிறகு 13 வருஷம் கழித்து திமுக ஆட்சி 89 அமைக்கப்படுது. அப்போ வந்து இளைஞர்கள் வந்து அமைச்சரவைக்குள்ள வந்து கொண்டு வரப்படுறாங்க. அன்னைக்கு அமைச்சரவைக்குள்ள கொண்டு வரப்பட்ட 2 முக்கியமானவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, லால்குடி தொகுதியில் வெற்றி பெற்றிருந்த கே.என். நேரு வந்து அமைச்சராகிறார். அதே மாதிரி விழுப்புரம் தொகுதியில் வெற்றி பெற்றிருந்த பொன்முடி வந்து அமைச்சராகிறார். இவங்க 2 பேரும் வந்து இளைஞர்கள் 40 வயதுக்கு உட்பட்டவர்களாக வந்து அன்னைக்கு வந்து அமைச்சர் பதவி கொண்டு வரப்படுறாங்க. அவங்க கொண்டு வரப்பட்டதுக்கான காரணம் வந்து திமுகவுக்குள்ள ஸ்டாலின் அணி வந்து உருவாக்கப்பட்டது தான். இவங்க 2 பேரும் வந்து அமைச்சராக்கப்பட்டதற்கான மிகப்பெரிய காரணம். கலைஞர் வந்து அவர் முதலமைச்சராக இருக்கும்போதே அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்களை, அன்னைக்கு அமைச்சரவையில் வந்து அன்பழகன் வந்து கலைஞரோட சீனியராக தான் இருந்தார். அவருக்கு அடுத்த நிலையில் ஸ்டாலினுக்கான ஒரு அணியை உருவாக்குறதுக்காக தான் வந்து பொன்முடி, கே.என். நேரு இவங்க 2 பேரையும் வந்து அன்னைக்கு அமைச்சர்களாக வந்து ஆக்கினார் அப்படிங்கிற பேச்சு வந்து உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு முழுக்க இளைஞரணி செயலாளராக தமிழ்நாடு முழுக்க பயணித்தப்போ அவருக்கு வந்து பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தவர்களில் வந்து அமைச்சர் பொன்முடியும் ஒருத்தர். அந்த அளவுக்கு எல்லா காலகட்டத்திலையுமே வந்து ஸ்டாலின் கூட இருந்த ஒருத்தர். அவர் மேலே இன்னைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை, எடுக்கப்பட போகிறதா சொல்லப்படுற நடவடிக்கை, இது எல்லாம் சேர்ந்து வந்து இது திமுக வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும், அதே மாதிரி திமுகவினுடைய மூத்த தலைவர்களுக்கு செய்தி சொல்கிறதுக்கும், நீங்கள் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சர்ச்சைகள் வந்து அதிகமாகவே வரும். ஆர்எஸ் பாரதி பேசுகிறதா இருக்கட்டும், ஆர்எஸ் பாரதியெல்லாம் வந்து சில நேரங்களில் பேட்டி கேட்கும்போதே சொல்லுவார், நான் இயல்பாக ஒன்று சொல்லுவேன், அது வந்து வேறு மாதிரி திருச்சி வெளியே போகும், அது வந்து கட்சிக்கு பிரச்சனையாக வரும். அவர் வந்து நீதிபதிகள் வந்து பட்டியல் சமூகத்தினர் வந்து நீதிபதிகளாக இருக்கிறது திமுக போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை பேசினார். அது வந்து பெரிய அளவில் சர்ச்சையாச்சு. அதுக்கு பிறகு நீட் விவகாரம் தொடர்பாக வந்து திமுக வள்ளூர் கோட்டத்தில் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போ வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார், நம்ம படிக்கிறதே வந்து ஒரு காலகட்டத்தில் பிரச்சனையாக இருந்தது. நான் காலேஜ் முடித்த காலகட்டத்தில் வந்து பிஏ அப்படின்றது வந்து பேருக்கு பின்னாடி போடுறது வந்து நாங்கள் பெருமையாக வந்து கருதிக்கிட்டு இருந்தோம். இப்போ எனக்கு வந்து அப்போ வேறு பேர் இருந்தது. நான் பிஏ முடித்ததுக்கப்புறம் அந்த பேருக்கு பின்னாடி பிஏ அப்படின்னு போட்டு ஒரு போர்டு செஞ்சு எங்கள் வீட்டுக்கிட்ட மாற்றுறது தான் வந்து எங்களுடைய பெரிய கனவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. பிஏ பட்டம் வந்து ரொம்ப இயல்பாக மாறிடுச்சு. எல்லோரும் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்வியை வந்து பொதுமைப்படுத்தியிருக்கோம். எல்லோருக்கும் வந்து கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு, கல்வி ஜனநாயகமயப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்ல வந்தவர் இன்றைக்கி நாய் கூட பிஏ படிக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் அவர் பேசின எல்லா விஷயங்களும் தவிர்க்கப்பட்டு அந்த வார்த்தை மட்டும் வந்து கணக்கில் எடுத்துப்பட்டு ரொம்ப மோசமான விமர்சனங்களை வந்து அவர் சந்தித்தார். திமுக வந்து இதுதான் சொல்லிக் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்து அவர் சந்தித்தார். அதே மாதிரி பொன்முடி வந்து நம்ம நிறைய பேசிட்டோம். அதுக்கு பிறகு மூத்த அமைச்சர்களில் ஒருத்தரான KKSSR ராமச்சந்திரன், ஒரு லேடி வந்து ஒரு பெண் வந்து அவர்கிட்ட வந்து மனு கொடுக்க வருவாங்க. மனு கொடுத்துட்டு அவர்கிட்ட வந்து ஏதோ பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவர் வந்து அவங்கள்ட்ட பதில் சொல்ல அவங்க கேட்கலன்னு சொல்லிட்டு அந்த கையில் இருக்க அந்த பேப்பரை வச்சு அவங்களை தலையில் இப்படி அடிச்சிருப்பார். இதுவும் வந்து விமர்சனத்துக்குள்ளாச்சு. திமுக அமைச்சர்கள் இப்படி தான் வந்து பொதுமக்கள் கிட்ட வந்து பிஹேவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது. ஆனால் ஸ்டாலின் வந்து இவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்க தயங்குறார். ஏன்னா இவங்க எல்லோரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஸ்டாலினுக்கு உறுதுணையாக இருந்தவங்க. திமுகவுக்குள்ள அழகிரி வர்சஸ் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு போட்டி வந்தப்போ ஸ்டாலின் பக்கம் நின்றவங்கள் வந்து முக்கியமானவங்க. கே.என். நேருவாக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஸ்டாலின் பக்கம் வந்து ஸ்ட்ராங்காக நின்றவங்க. ஈவன் துரைமுருகனுமே வந்து ஸ்டாலின் பக்கம் வந்து ஸ்ட்ராங்காக நின்றவர். ஸோ இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து இவர் தயங்குறார். இதை தாண்டி வந்து இவர்கிட்ட வந்து ஒரு கனிவு இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான நடவடிக்கை. திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து ஒரு அதிரடி நடவடிக்கைக்கு பேர் போகாத ஒரு கட்சி. அந்த கட்சியில் வந்து யார் மேலே என்ன குற்றச்சாட்டு வந்தாலும் அது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிற வரைக்கும் வந்து அவங்க மேலே பெருசாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் அதிமுகவில் பார்த்தோம் அப்படின்னா யார் எப்போ அமைச்சராக இருக்கிறாங்க, யார் எப்போ என்ன பதவியில் இருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, கட்சி தலைமைக்கும் தெரியாது. 2001 அதிமுக ஆட்சி அமைச்ச காலகட்டத்தில் ஒரு அமைச்சர்
பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு சென்னையில் இருந்தவர் வந்து தஞ்சாவூருக்காரர். சென்னையில இருந்து ஒரு ட்ரெயினில் போகிறார். சென்னையில் ட்ரெயின் ஏறும்போது வந்து ஒரு அமைச்சர். தஞ்சாவூரில் ஒரு ட்ரெயின்லேருந்து இறங்கும்போது வந்து அவருடைய அமைச்சர் பதவி வந்து பறிக்கப்பட்டிருந்தது. அந்த அளவுக்கான அதிரடிக்கு பெயர் போன ஒரு கட்சியாக வந்து அதிமுக இருந்தது. அந்த விஷயம்தான் வந்து அதிமுகவை ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம், ஒரு இராணுவ கட்டுப்பாடு உள்ள இயக்கம் அப்படிங்கிற ஒரு தலைமைக்கு கீழே அதிமுக தொண்டர்களை வந்து கட்டி போட்டு வச்சிருந்தது. இப்படியான ஒரு இடத்தை நோக்கி திமுகவையும் நகர்த்துறாங்க அப்படிங்கிற குரல் வந்து தொடர்ச்சியாக சொல்லப்படுறது உண்டு. முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசியல் அணுகுமுறை பற்றி பேசுகிறவங்க சொல்லும்போது வந்து இவர் ரொம்ப அதிகம் வந்து ஜெயலலிதாவினுடைய பாணியை பின்பற்றக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக சொல்லப்படுறது உண்டு. விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் 2021 தேர்தல் சமயத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருப்பார், ஸ்டாலின் வந்து கலைஞரினுடைய பிள்ளை, ஜெயலலிதாவினுடைய அரசியல் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேரினுடைய அரசியலையும் வந்து உள்ளடக்கியில் இவங்க 2 பேரினுடைய அரசியலும் வந்து ஒத்து போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து ஸ்டாலின் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயமும் வந்து இங்கே சொல்லப்படுறது உண்டு. இன்னைக்கு ஸ்டாலின் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை, மூத்த அமைச்சராக இருக்கிற பொன்முடி மேலே அவர் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை வந்து ஒரு ஜெயலலிதா பாணி அரசியலாக தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. கட்சிக்குள்ளே தப்பு பண்ணுறவங்க வந்து யாராக இருந்தாலும் சரி அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அதிமுக பாணி, ஜெயலலிதா பாணி அரசியலை வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வந்து கையில் எடுத்திருக்கார். இதை வந்து நீண்ட நாட்களாக இந்த கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. ஏன்னா திமுகவினர் வந்து அவங்க மூத்த தலைவர்கள் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அந்த விஷயத்தில் வந்து அவங்க சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்தது. இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து நீங்கள் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும், திமுக வந்து மூத்த தலைவர்களை கண்ட்ரோல் பண்ணாதான் மக்களுக்கு வந்து திமுக மேலே ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் இன்னைக்கு பொன்முடி மேலே எடுக்கப்பட்டிருக்கிற இந்த நடவடிக்கையை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இது மக்களுக்கு வந்து திமுக மேலே வந்து ஒரு நம்பிக்கை அதிகப்படுத்தும். ஏன்னா வந்து தேர்தல் காலகட்டத்தில் இன்னும் வந்து 11 மாதம் தான் வந்து தேர்தலுக்கு இருக்குது. ஒரு 5 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு நீங்கள் தேர்தலுக்கு போகும்போது ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சியோட தான் போகும். அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும், அது எவ்வளவு நல்ல ஆட்சியாக இருந்தாலும், ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வந்து எல்லா காலகட்டத்திலையுமே இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை சரிப்படுத்துறதுக்கு இதெல்லாம் வந்து உதவுமா அப்படிங்கிற வந்து ஒரு கேள்வியும் வந்து இருக்குது. இது தொடர்பாக பேசுறதுக்காக அரசியல் விமர்சகர் வில்சன் வந்து நம்மளோட தொலைபேசி வாயிலாக இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட பேசலாம். வில்சன் சார் வணக்கம். பொன்முடியினுடைய கட்சி பதவி வந்து இன்னைக்கு பறிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய நீட்சியாக பார்த்தோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் தொடர்பாக நான் பேசினதுக்கு வந்து நிபந்தனையற்ற வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். இது ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்னன்னா இப்போ ஆரம்ப கட்டத்திலேருந்தே அந்த தலைவர்கள் பேச்சு வந்து ஒரு மிக தவறான பாதையில போயிட்டு இருந்துச்சு. கடந்த காலங்களிலேயே நம்ம நிறைய விமர்சனத்தை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் பேச்செல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக், அது வந்து மேடை பேச்சாளர்கள், அதில் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. நம்ம முக்கியமான தலைவர்கள் எல்லாம் சீனியர் தலைவர்கள் பேச்சுக்கள் வந்து கடந்த ஒரு 3-4 வருடங்களாகவே ஒன்று பொறுப்பற்ற முறையில் இருக்குது, அப்படி இல்லைன்னா ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி நிலைமையில சில வார்த்தைகள் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அது ஒவ்வொரு முறையும் விமர்சனம் பண்ணும்போது ஒரு தற்காலிக நடவடிக்கை கூட எடுக்க முடியல. ஏன்னா கடந்த காலங்களில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேடையிலேயே சீனியர் அமைச்சர்களை வச்சுட்டே சொன்னார், ஏன்னா நான் நைட்டு தூங்க முடியல, விடிய காலில் எழுந்தால் நம்ம சீனியர் அமைச்சர்களே என்ன பிரச்சனையை உண்டு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற பேச்சு பேசும்பொழுது கூட, அதற்கு பிறகு கூட இவர்கள் வந்து அந்த பேச்சில் ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரல. அதை நம்ம பார்த்தோம். கடந்த காலங்களில் திரு பொன்முடி அவர்கள் பேசும்பொழுதும் சரி, இந்த மாதிரி நீங்கள் எஸ்சி தானமான்னு கேட்கும்போதும், அதே மாதிரி நீங்கள் பஸ்ஸில் பிரயாணம் ஓசி அப்படின்னு சொல்லும் பொழுதும், அதே மாதிரி வந்து நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு கழிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போதும், அந்த பேச்சுக்கள் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்குது. அதே மாதிரி துரைமுருகன் ஐயாவும் அப்படிதான் பேசினாரு. என்னன்னா இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை இல்லாம பெண்களுக்கு, மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுலையும், அதே மாதிரிதான் நீங்க போன் வாங்கி வச்சுட்டு இஷ்டத்துக்கு பேசிக்கலான்னு பேசினது. அதே மாதிரி திரு கதிர் ஆனந்த் அவர்கள் வந்து இந்த மாதிரி நாங்க வந்து 1000 ரூபாய் கொடுக்கறதுல நீங்க வந்து மேக்கப் செட் வாங்கிட்டு படபடன்னு இருக்கிறீங்க அப்படின்னு பேசுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பொறுப்பற்ற ஒரு பேச்சாத்தான் நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து சீனியர் அமைச்சர்கள் மத்தியில் வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து ஒரு கட்சிக்கும் ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் சித்தாந்தத்தையும், அவங்க சமூக நீதி கோட்பாடு, பகுத்தறிவு, அந்த கோட்பாடுகளுக்கு வந்து
ஒரு மிகப்பெரிய நெருடலை ஏற்படுத்தும். இப்ப கால மாற்றத்துல வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்காரு, நம்ம 90% இந்துக்கள் எங்க கட்சியில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு மத நம்பிக்கையை வந்து புண்படுத்துற மாதிரி பேசுறது வந்து எவ்வளவு பெரிய தவறு அது. அது எவ்வளவு பெரிய தவறு. அதுவும் ஒரு சீனியர் அமைச்சர், அதுவும் இல்லாம பேச்சாலேயே வளர்ந்த கட்சி திமுக. அந்த கட்சியில வந்து பேச்சாற்றல் மிக்க தலைவர்கள் வந்து வார்த்தையிலயோ பொருள்லயோ வந்து இந்த மாதிரி தவறுகள் வந்து ஏதோ இயற்கையா நடந்துச்சு, தெரியாம நடந்துச்சுன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி சொல்லவே முடியாது. ஏனென்றால் அவங்க வந்து பேச்சு வன்மை மிக்கவர்கள், சிந்தனையாளர்கள் அப்படின்ற ஒரு கருத்துல தான் நம்ம ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க திமுக. அப்படி இருக்கும்போது நாங்க தெரியாம பேசிட்டோம், தெரியாம சொல்லிட்டோம்ன்ற வார்த்தைகள்லாம் பேச முடியாது. இன்னொன்று, இது வந்து கட்சிக்கு கெட்ட பெயர் அப்படின்ற விதத்துல வந்து அவர் பதவி தான் நீக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா ஆட்சிக்கு கெட்ட பெயர்ன்ற விதத்துல அவரோட அமைச்சர் பதவி நீக்கப்படணுமா இல்லையா? கட்சி பொறுப்பு மட்டும்தான் நீக்கி இருக்கிறாங்க. அப்போ என்னன்னா ஒரு அரைகுறை நடவடிக்கை, ஒரு முழு மனதா எடுக்காத நடவடிக்கையா தான் தெரியுது. ஒரு கட்சியின் ஆளுமை மிக்க தலைவராக இருக்கும்போது எந்த தலைவராக இருந்தாலும் சரி, அதுல வந்து உடனடி நடவடிக்கை எடுத்தா தான் வந்து ஒரு தீர்வாக இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது அவர் அமைச்சர் பதவி கூட ஏற்கனவே வந்து அந்த நீதிமன்ற தீர்ப்பிலே வந்து ஒரு நெருடல் இருந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு அரிதான வழக்கா வந்து அதுல வந்து சென்டென்ஸுக்கும் இல்லாம கன்விக்ஷனுக்கும் ஒரு ஸ்டே கொடுத்திருந்தாங்க. அது வந்து ஒரு ரேரஸ்ட் கேஸ் தான். ஆனா அப்படி இருக்கும்போது உடனடியாக அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆனா உடனடியாக கொடுக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து வந்து விமர்சனத்துக்கு சீனியர் அமைச்சர்கள் எல்லாம் ஆளாக்கும் போது இது வந்து நம்ம நிறைய இடத்துல இந்த மாதிரி பார்க்க வேண்டியது. அதே மாதிரி விண்ணப்பம் கொடுக்க வருகிற நம்ம வாக்காளர்களை வந்து தலையில அடிக்கிறது பேப்பரை வச்சு, இது நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம் சீனியர் அமைச்சர்கள்ல. இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும்போது ஒரு நடவடிக்கை வந்து ஒரு இரும்பு கரம் கொண்டு எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால்தான் திமுகவுக்கு வந்து இந்த கெட்ட பேர்ல இருந்து கொஞ்சம் விலக முடியும் அவங்க. இல்லைன்னா தொடர்ந்து இந்த கெட்ட பேர் ஏற்பட்டுட்டே இருக்குது. அதனால கட்சி பதவியை நீக்கிறது மட்டும் வந்து போதாது. அது கட்சிக்கு மட்டும் கெட்ட பேர் கிடையாது. இது போன்ற பேச்சுக்கள் வந்து ஆட்சிக்கும் கெட்ட பேர் தான். அப்போ அமைச்சர் பதவியிலிருந்தும் நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுவான கோரிக்கையா இருக்கும். இன்னொன்று, அதற்கு வந்து வருத்தம் நம்ம கட்சி வருத்தம் தெரிவிக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு மதத்தின் நம்பிக்கையை வந்து புண்படுத்துற விதத்துல, அதுவும் ரொம்ப கேவலமான விதத்துல பேசுறது. எவ்வளவு கேவலமான விதத்துல பேசியிருக்காருன்னா அது வந்து யாருமே வந்து அதை வந்து நம்ம வந்து அக்செப்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி வார்த்தைகள் அது. அப்படி இருக்கும்போது ஒரு சீனியர் அமைச்சர் எப்படி இப்படி பேச முடியும்? அதை நம்ம வந்து கிரகிச்சிக்க முடியாது, உள்வாங்கவே முடியாது இல்லையா? தவறு தான். அது என்ன வருத்தம் தெரிவித்தாலும் சரி, அதற்குரிய தண்டனைகள் வந்து கொடுத்தாக வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போதுதான் திமுகவுக்கு இந்த கெட்ட பேர்ல இருந்து கொஞ்சமாவது மீட்சி ஏற்படும். ஏனென்றால் கடந்த காலங்களில் வந்து இந்து சகோதரர்கள் வந்து ரொம்ப விமர்சனம் பண்ற மாதிரி வந்து நிறைய சீனியர் அமைச்சர்கள் அவங்க பேசியிருக்கிறாங்க. அது பகுத்தறிவுன்ற போர்வையில அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அது நீடிக்க முடியாது. அது மிகப்பெரிய தவறு. இன்றைக்கு அவங்க மனசுல இருக்கிறது வெளிப்படுது. அப்படின் போது இதற்கு தகுந்த நடவடிக்கைன்னா அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்குவதுதான் தகுந்த நடவடிக்கையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திருச்சி சிவா வந்து திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரா பொன்முடியினுடைய இடத்துல வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. திருச்சி சிவாவினுடைய நியமனத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, திருச்சி சிவா நியமனம் வந்து ஒரு பொருத்தம் தான். ஏன்னா சீனியர் தான் அவரு. இவருடைய இடம் அப்படின்றதுக்காக கிடையாது. அவர் வந்து ஒரு சீனியரு, நல்ல பேச்சாற்றல் மிக்கவர். அதே மாதிரி பெரிய அளவில் யார் மனதையும் புண்படுத்துற அளவில் அவர் பேச்சு இருக்காது அப்படின்றது தான். அதுவும் வந்து இப்போ அதுவும் ஒரு நேரு அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியாது. அது அவங்களுக்குள்ள ஒரு ஏற்கனவே வந்து ஒரு சிறிய மன வருத்தம் 2 பேருக்கு இடையில இருந்துச்சு. அதனால அந்த இதுவும் இருக்குது. ஆனால் கட்சியில வந்து ஒரு சில சிக்கல்கள் இருக்கதான் செய்யுது. ஆனா அதை மீறி கட்சி கட்டுக்கோப்பா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். திருச்சி சிவாவுக்கு கொடுத்தது வந்து ஒரு பொருத்தமான நடவடிக்கை தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கும் இதுக்கும் வந்து இதை வந்து அதை வைத்து நிரப்ப முடியாது. திருச்சி சிவாக்கு கொடுத்ததை வச்சு நிரப்ப முடியாத ஒழிய இவர் மேல எடுக்கக்கூடிய நடவடிக்கை வந்து பாதி நடவடிக்கை தான் இருக்குது ஒழிய முழு நடவடிக்கை எடுத்தால்தான் வந்து எதிர்காலத்துல கட்சியுடைய பெயரை காப்பாற்ற முடியும் திமுகவில். நன்றி வில்சன் சார். தொலைபேசி வாயிலாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. இந்த விஷயம் வந்து எல்லோரும் சொல்றது ஒரே இது வந்து இது
ஒரு மெசேஜ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு திமுகவினுடைய மூத்த தலைவர்களுக்கும் மூத்த அமைச்சர்களுக்கும். முதலமைச்சராகவும் தமிழ்நாட்டின் திமுகவினுடைய தலைவராகவும் ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய மெசேஜை கொடுத்திருக்கிறார். இந்த விஷயம் வந்து திமுகவுக்குள்ள அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து என்ன தாக்கங்களை ஏற்படுத்தும், இந்த சீனியர் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆளுமையை உறுதிப்படுத்தி திமுக வந்து முன்னோக்கி நகர்த்திட்டு போகுமா, இல்லை திமுகவுக்குள்ள வந்து ஒரு சங்கடமான குரல்களை வந்து ஏற்படுத்துமா? ஏன்னா வந்து பல பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் சொல்றது வந்து திமுகவில் வந்து தொண்டர்கள் பெரிய அளவில் மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிற விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது ஒரு மூத்த அமைச்சர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்ந்து தலைமைக்கும் அடுத்த கட்டத்தில் இருக்க தலைவர்களுக்கும் வந்து ஒரு சங்கடங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய கேள்விகளாக தான் வந்து இருக்குது. இந்த கேள்விகள் வந்து திமுகவுக்கு என்ன மாதிரியான பதில்களை கொடுக்குது, இதனுடைய அவுட்கம் என்னவா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பல மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் வந்து நம்ம தொலைபேசி வாயிலாக வந்து இந்த கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் வந்து இந்த நாள் வந்து இன்னும் முடியலை. தமிழ்நாடு அரசியலில் இன்னும் பல முக்கியமான நகர்வுகள் வந்து இந்த நாளில் வந்து அடுத்தடுத்து இருக்க போகுது. தொடர்ந்து ஐபிசி தமிழோடு இணைந்திருங்கள். இன்னைக்கு வந்து அரசியலில் வந்து அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித்குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.